நான் 2-3 கூட்டங்கள்ல சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன். ஓஷோ கிட்ட கேட்டாங்க, ரஜினிஷ் ஓஷோ கிட்ட, ஏன் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க? எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரியா போவோம், தமிழை மட்டும் ஒரு மாதிரியா இருப்பான். அவன் எதுக்கும் அடங்க மாட்டான், சரிம்மா. ஆனா சரின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள அவன் எதுவும் செய்ய மாட்டான். அவனுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு. சினிமா பார்ப்பான், ரசிப்பான், ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தெரியுங்க, அவனுக்கு ரேஷன் கார்டில் அப்பா பேர் தான் இருக்கணும்னு தெரியும், நடிகன் பேர் இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? ஓஷோ சொன்னார், ஏன் தமிழர்கள்லாம் டிஃபரெண்டா இருக்காங்கன்னா, ஓஷோ சொல்கிறார், இந்த இந்தியாவில் தமிழர்கள் வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வடநாட்டிலிருந்து கொண்டு வந்துகின்ற கருத்தை எல்லாம் திணித்து விட முடியாது. எப்போ சொல்ற? இன்றிலிருந்து 100 வருஷத்துக்கு முன்னால் சொல்ற. ஏன் தெரியுமா? தமிழர்கள் மட்டும்தான் இந்தியாவின் பூர்வக்குடிகள் என்று சொல்ற. நாம் பூர்வக்குடிகள், மண்ணின் மைந்தர்கள். நாம் இந்த மண்ணிற்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை நாங்கள் முடிவு செய்யக்கூடிய அடிப்படையில் மரபணுக்களில், இரத்தத்திலே, தங்களுடைய அணுக்களிலே எங்களுக்கு அந்த அறிவு தரப்பட்டு இருக்கிறது.